அதற்கு முன்னதாக அதிமுக செய்தி தொடர்பாளர் திரு வைகை செல்வன் அவர்கள் நம்மோடு இணைப்பில் இருக்கிறார். திரு வணக்கம். அமித்ஷா அதிமுகவிற்காக கூட்டணி கதவுகள் திறந்தே இருக்கின்றன, பாஜகவின் கதவுகள் என்று ஒரு கருத்தை சொல்லியிருக்கிறார். இதனை அதிமுக எப்படியாக பார்க்கிறது? தேர்தல் என்று வந்துவிட்டால் எல்லா கட்சிகளும் கூட்டணி கதவுகளை திறந்தேதான் வைத்திருக்கும். எந்த கட்சியில், எந்த கூட்டணியில், எந்த கதவுகளின் வழியாக செல்வது என்பதை அந்தந்த கட்சிகள் தான் முடிவு செய்யும். ஆக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த மாத்திரத்தில் பாஜகவோடு கடந்த நாடாளுமன்ற தேர்தலிலும் அதன் பின்னர் நடந்த சட்டமன்ற தேர்தலிலும் நாங்கள் கூட்டணி வைத்து பயணித்தோம். அதன் பின்னாலே சில கசப்பான அனுபவங்களின் காரணமாக அதை கடந்து நாங்கள் வெகு தூரம் வந்துவிட்டோம் என்பதுதான் இப்போதைய நிதர்சனமான உண்மையை உங்களிடத்தில் நாங்கள் பதிவு செய்கிறோம். அந்த கசப்பான அனுபவங்கள் என்பது யாருடன் என்ற விதத்தில் தான் இந்த சந்தேகம் எழுகிறது. அண்ணாமலை தெரிவித்த கருத்து, அதற்கு எதிராக அதிமுக நிர்வாகிகள் தெரிவித்த கருத்துக்கள் என்பதுதான் அந்த கசப்பான அனுபவங்களாக அமைந்திருந்தன. ஒருவேளை அமித்ஷாவோ மோடியோ அல்லது ஜே.பி. நட்டாவோ கூட்டணி பேச்சுவார்த்தைக்கு அழைத்தால் அதிமுக என்ன நிலைப்பாடு எடுக்கும்? அதாவது தற்போதைய நிலைப்பாட்டை நான் எடுத்து வைத்திருக்கிறேன். அந்த நிலைப்பாட்டில் மிக தெளிவோடு தான் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பயணிக்கிறது. இது குறித்தும் பொதுச் செயலாளர், எதிர்க்கட்சி தலைவர் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் கூட பல முறைகள் கருத்து தெரிவித்திருக்கிறார்கள். அதே கருத்து, அதே நிலைப்பாடு தான் தற்போது வரை தொடர்கிறது. ஒருவேளை தேர்தலுக்கு பிறகாக ஆதரவு கோரினால், பாஜக ஆதரவு கோரினால் அதிமுக என்ன முடிவெடுக்கும்? இது குறித்து கட்சியினுடைய செயற்குழு, பொதுக்குழு தான் முடிவு செய்யும். அதிமுக என்ன விஷயத்தை முன்னிறுத்தி வாக்கு கேட்க போகிறது? இப்போ பிரதமர் என்பதை முன்னிறுத்திய ஒரு தேர்தலுக்கான வாக்குறுதியாக என்ன விஷயங்களை அதிமுக முன்னெடுக்கும்? அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மாநில உரிமைகளை முன்வைத்தும், மத்தியில் ஆட்சி எதுவாக இருந்தாலும் யார் என்று தீர்மானிக்கக்கூடிய அதிகாரத்தை அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பலமுறை பெற்றிருக்கிறது. அதே அந்த நிலைப்பாடோடு நாங்கள் இப்போதும் இருக்கிறோம். நாங்கள் அதிக இடங்களில் எங்களுக்கு மக்கள் வாய்ப்பு வழங்கினால் நிச்சயமாக அப்படியான ஒரு நிலைப்பாடு தான் நாங்கள் எடுப்போம். பாஜகவோட நிலைப்பாடை பொறுத்த வரைக்கும் யார் வேண்டுமானாலும் கூட்டணிக்கு வரலாம் என்ற ரீதியில் தான் அவர் அணுகுகிறார்கள். அதில் மிக முக்கியமாக நீங்கள் முயற்சிக்கக்கூடிய பாமக, தேமுதிக இந்த கட்சிகளுடனான கூட்டணி அமைப்பதிலும் தீவிரம் காட்டுகிறார்கள். மற்றொரு புறத்தில் டிடிவி தினகரன், ஓபிஎஸ் அவர்களுடனான தொகுதி பங்கீட்டு பேச்சுவார்த்தை என்பதும் சென்று கொண்டிருக்கிறது. ஸோ இந்த வகையில் அதிமுக இந்த கூட்டணி அப்படின்ற விஷயத்தை எப்படி, எந்த வியூகத்தின் அடிப்படையில் நகர்த்துறதுக்கு திட்டமிட்டு இருக்கீங்க? இல்ல, பல கட்சிகள் பேச்சு நடத்தி கொண்டுதான் இருக்கிறது. அதுல யார் பேச்சுவார்த்தை நடத்துகிறார்கள், எந்த இடம், எத்தனை இடம், எந்தெந்த தொகுதி என்பதெல்லாம் முடிவு செய்யப்பட்ட பிறகு, தேர்தல் அறிவிக்கப்பட்டதற்கு பிறகு அது குறித்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மிக தெளிவாக தன் தலைமை கழகத்தின் சார்பிலே அறிவிப்பு வெளியிடும். அதுவரை நீங்கள் பொறுத்திருக்க வேண்டும். பாஜகவை பொறுத்த வரைக்கும் திமுக ஒரு மிகப்பெரிய கூட்டணியை அமைத்திருக்கிறது. அதற்கு எதிராக வெற்றியை உறுதி செய்ய வேண்டும் என்றால் அதிமுகவுடனான கூட்டணி அவசியம் என்று நினைக்கிறது. திமுகவை தோற்கடிக்க வேண்டும் என்பதுதான் அதிமுகவுடைய எண்ணமுமாக இருக்கிறது. இந்த ரீதியில் இந்த கூட்டணி என்பது அமைவதற்கான வாய்ப்பு இருக்கும் என்று எதிர்பார்க்கலாமா? திமுகவினை தோற்கடிக்கப்பட வேண்டும். அதனுடைய ஆட்சி மக்கள் விரோத ஆட்சியாக தொடர்கிறது. அப்படிப்பட்ட இயக்கத்தை தோற்கடிக்கப்பட வேண்டும் என்கிற ஒரு கருத்து தான் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தீவிரமான கருத்து. ஆகவே அப்படி ஒரு கருத்தை கொண்டவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களோடு நாங்கள் இதுவரை இணைந்துதான் பயணித்தோம். தற்போது இருக்கக்கூடிய சூழ்நிலையில் பாஜகவை விட்டு நாங்கள் வெகு தூரம் கடந்து வந்திருக்கிறோம். ஆக இனி அப்படி ஒரு சூழ்நிலை ஏற்படுமா என்பது தெளிவுபட சொல்லிவிட முடியாது. அப்படி ஒரு சூழ்நிலை உருவாவதற்கும் வாய்ப்பும் இல்லை. இணைப்பில் எங்களுடைய பல்வேறு கேள்விகளுக்கு பதிலளித்தமைக்கு நன்றி திரு வைகை செல்வன்.